வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எந்த ஜாப் பார்க்க போறோம்னா அது வேறு 28 டயா 5.8 திக்னஸ் 5. ஆமாம் தெரியுங்களா, 5.8 திக்னஸ். மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 28x1 mm த்ரெட்டு. அப்படியே அதில் அந்த வாஷர் வந்து இந்த ஐடியில் ஏறணும். இதுவும் அதுவும் ஒரு செட்டு. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அயலம் மெட்டீரியல். அயலம்னா பாருங்கள், இதுதான் அந்த மெட்டீரியல் அயலம்னா எப்படி மரம் இருக்குது, மரத்தூள் இருக்குல்ல, அந்த மரத்தூளை மோல்டு பண்ணி வர்றது தான். கெமிக்கல் கலந்து மோல்டு பண்ணி வரும். இதுதான் மொத்தம் 4 செட்டு. இது 4 நம்பரு, அது 4 நம்பரு. இந்த வாஷர் வந்து இதில் ஏறணும். அவ்வளோதான். நாங்கள் எப்படி போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோதை போடுறேன், 2 வீடியோதை போடுறேன். தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? எனக்கு வந்து சொன்னது வந்து முத்தப்பான்னு சொல்கிறார். முத்தப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தர் எங்கள் ஏரியாவில் சொன்னார். அவர் சொன்னதுக்கு எனக்கு தெரியல இந்த விடுகதைக்கு உண்மையாக. இந்த விடுகதைன்னா சரி சொல்கிறேன் பாருங்கள். 2 பேர் வந்து மீன் வியாபாரத்துக்கு மீன் வாங்க போயிருக்காங்க. போயிட்டு லேட்டாக போயிட்டாங்க போல இருக்குது. அதனால் வந்துட்டு மீனெல்லாம் காலி ஆகிடுச்சு. அப்போது அந்த காலத்தில் மாட்டு வண்டி எடுத்துன்னு போயிருக்கிறாங்க. சரி, மாட்டு வண்டி எடுத்துன்னு போயிட்டு மீன் இல்லையே, என்னடா பண்ணுறது, சும்மா எப்படா வீட்டுக்கு திரும்ப போகிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கினே வந்திருக்கிறாங்க. யோசிச்சுக்கினே வந்து இருக்கும்போது ஒரு தென்னந்தோப்பு இருந்திருக்கு. அந்த தென்னந்தோப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வண்டி எடுத்துன்னு போகிறாங்க. என்னங்க நிறைய பேர் இதில் வண்டி எடுத்துன்னு போகிறாங்க, என்னங்க விஷயம் அப்படின்னு கேட்டதுக்கு அங்கே ஒருத்தவங்கள அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த தென்னந்தோப்பில் போய் தேங்காவை வந்து ஏறி அறுத்துக்குன்னு அவங்களே ஏறி அறுத்துக்குன்னு ஃப்ரீயாக எடுத்துன்னு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, அந்த அப்படியா, சரி, ஏன் சும்மா போகணுமே, இந்த தேங்காய் அறுத்து எடுத்துன்னு தவிர எதனா காசு கிடைக்கும், வா போய் உள்ளே போயிட்டு வரலாம். 2 பேரும் ஃப்ரெண்டுங்க 2 பேரும் உள்ளே போகிறாங்க. போகும்போது ஒரு கேட்டில் ஃபஸ்ட்டு கேட்டுக்காரன் என்ன சொல்கிறான், என்னங்க விஷயம் கேட்கும்போது இது மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த கேட்டுக்காரன் என்ன சொல்கிறான், நீங்கள் எத்தனை தேங்காய்னா எடுத்துன்னு வந்துடுங்க, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் நீங்கள் வரும்போது ஒரு வண்டிக்கு 2 காய் கொடுத்துடணும் ஒரு கேட்டுக்கும். அதேமாரி 7 கேட்டுக்காரங்க இருக்காங்க. 25 கேட்டு, 7 கேட்டில் 25 கேட்டு. ஒரு வண்டிக்கு 2 காய் கொடுத்துடணும். ஆனால் 50 காய்க்கு மேலே நீங்கள் பறிக்கக்கூடாது. ஒரு ஆளுக்கு 50 காய். 25 கேட்டு இருப்பாங்க. 25 கேட்டுக்கும் ஒரு கேட்டுக்கு 2 காய் கொடுத்துடணும். அதுக்கு மேலே சாமியத்தம் இருந்தாக்கா நீங்கள் எடுத்துன்னு போங்க அப்படின்ட்டாங்க. எப்படி 25 கேட் இருக்குது, ஒரு ஆளுக்கு 50 காய் தான் பறிக்கணும். 50 காய்க்கு மேலே பறிக்கக்கூடாது. 25 கேட் இருக்குது, ஒரு கேட்டுக்கு 2 காய் கொடுத்துடணும். நீங்கள் ஒரு ஆள் வண்டி எடுத்துன்னு போகிறீங்க அப்படின்னாக்கா 50 காய் தான் பறிக்கணும். 50 காய் பறிச்சு நீ வண்டியில் எடுத்துன்னு வரும்போது ஃபஸ்ட்டு கேட் வரும் 2 காய் கொடுத்துடணும், 2வது கேட் வரும் 2 காய் கொடுத்துடணும், 3வது கேட் வரும் 2 காய் கொடுத்துடணும். இதே மாதிரி 25 கேட் வந்தாக்கா 25 காய் கொடுத்துடணும். ஆனால் வண்டி வெளியே வரும்போது காலியாக தான் வரும், ஓகேவா? உங்களுக்கு சாமர்த்தியம் இருந்தாக்கா உங்களால் வெளியே எடுத்துன்னு வர முடியும். இதுதான், இதுக்கு நீங்கள் விட சொல்லணும். இதுதான் விடுகதை, இதுக்கு நீங்கள் விட சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? அதை கரெக்டாக சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் எனக்கு தெரில. அதுக்கப்புறம் அந்த அப்பா எனக்கு சொல்லிட்டாரு. என்ன அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் இருக்குது. அதாவது ஒரு கணக்குன்னா கூட அதை கணக்கு போட்டுடலாம். இந்த யோசித்து சொல்கிறன்றது இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அந்த நேரத்தில் எனக்கு அந்த அளவுக்கு நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அப்புறம் அந்த அப்பாவே சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ என்னன்னாக்கா, அதாவது உங்கள் கையில் வந்து ஒரு 100 ரூபா கொடுக்குறான்னு வைங்க. அந்த 100 ரூபாயில் ஒரு நாளைக்கு வீடு கட்டுறதுக்கு ஆள் கூட்டின்னு வரணும். சித்தாள், பெரிய ஆள், மேஸ்திரி. அந்த 100 ரூபாயில் பார்த்தீங்கன்னா மேஸ்திரி, சித்தாள், கொத்தனார் 100 ரூபாய்க்கு 100 பேர் வேலைக்கு வரணும்.
என்ன 100 ரூபாய்க்கு 100 பேர் வேலைக்கு வரணும். இந்த 100 பேர் எப்படின்னாக்கா சம்பளம் எப்படின்னாக்கா, சித்தாளுக்கு 50 காசு, கொத்தனாருக்கு 5 ரூபா, மேஸ்திரிக்கு 10 ரூபா. 100 பேருக்கு 100 பேர் வேலைக்கு வரணும். 100 ரூபா தான் சம்பளம். 100 ரூபா தான் கொடுப்பேன். அந்த 100 ரூபாயில் சித்தாளுக்கு 50 காசு, கொத்தனாருக்கு 5 ரூபா, மேஸ்திரிக்கு 10 ரூபா. 100 பேரை கூட்டின்னு வந்து ஒரு நாளில் வேலை வாங்கிட்டு அந்த 100 ரூபாயை சம்பளம் கொடுத்துடணும் 100 பேருக்கும். எப்படி கணக்கு? இது நீங்கள் உங்களுக்கு விட தெரிலனாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் விட சொல்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ வாங்க போய் ஜாப் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? அப்படியே பறக்கும் கீழே. மூக்கெல்லாம் நெடியேறும். வீல்லாம் மாட்டியாச்சு, த்ரெட்டிங் டூல்லாம் மாட்டியாச்சு. இப்போ த்ரெட் அடிச்சிடலாம். ஒரே இது ஃபுல்லாக எவ்வளோ லென்த்து அடிச்சுட்டு கரெக்டாக துண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாம் வாஷர். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒன்றும் டிப்ஸு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் எடுத்து அப்படியே கட் பண்ணி வேண்டாம். அதே மாதிரி இன்னொரு ஒரு 0.6 ஸ்டெப் எடுத்துகிட்டு அப்படியே கட் பண்ணி வேண்டாம். அதே மாதிரி 4 நம்பர் போட்டுக்க வேண்டியதான்.
இதே மாதிரி 4 நம்பர் போட்டுற வேண்டியதான். பார்த்தீங்களா ரெண்டு தெரியுதா? ஆ இது வந்து லைட்டாக அதை ஃபேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் லாக் பண்ணிட்டு இல்லை கிரேனிங் பண்ணிட்டு லைட்டாக அதுக்கப்புறம் எம்ரி பிக்சர் போய் சரியாக பண்ணு காட்டுறேன் பாருங்க. இதே இந்த ஜாப் போட்டாக்கா ஒரே டஸ்ட் ஆகும். அதனால தான் அந்த மாஸ்க் போட்டுருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இதே மாதிரி 4 நம்பரையும் போட்டுற வேண்டியதான். இதே மாதிரி 4 போட்டுக்க வேண்டியதான். இது வந்து குரு குத்திக்கலாம், லைட்டாக த்ரெட் ரிலீஃப்காக குரு குத்திக்கலாம். இதே மாதிரி 4 பீஸ் லாஸ்ட்டு த்ரெட்டு போட்டுடலாம். த்ரெட்டு போட்டாக்கா வேலை முடிஞ்சிச்சு. இதில் த்ரெட்டு மேட்ரு என்னன்னாக்கா முட்டு த்ரெட்டு 5.8 தான் லென்த்து. அதுதான் கொஞ்சம் கவனமாக செய்யணும். கரெக்டாக உள்ளே எடுத்து போய் ரீடிங் வச்சுட்டு ரீடிங்கை வச்சு இந்த இதில் வந்து ரீடிங்கை பார்த்து தான் அங்கே நம்ம எடுக்கணும். கையில் சுற்றிட வேண்டாம் கிட்ட போன உடனே, அவ்வளோதான். இதில் வந்து ஒன்றுமே இல்லை, நுணுக்கம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வைய, அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை, அவ்வளோதான். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான். இது ஏறிச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஏறுமா? ஏறும். ஓகேவா? அவ்வளோதான். இதுக்கு மேலே யாரை பார்த்தா உள்ளே போய் மாட்டிக்கும், எடுக்க முடியாது. ஓகேவா?
பக்காவதா? அவ்வளோதான். இதுக்கு மேலே வேறு பார்க்கணும். 4 பீஸ் ஏறுதான்னு பார்க்க வேண்டியதான். 4 பீஸ் ஏறும். 1 ஏறினாலே 4 ஏறும். அவ்வளோதான், ஜாப் முடிஞ்சிச்சு. ஓகே, 4 நம்பர் முடிஞ்சிச்சு. நாலு நம்பர் முடிஞ்சிச்சு. ஓகேவா? நாலு நம்பர் முடிஞ்சிச்சு. இதை லைட்டாக ஃபைல் பண்ணி இது பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ பார்க்கும்போது, ஃபோட்டோ எடுக்கும்போது காட்டுற மாதிரி பக்காவாக இருக்கும். இது பண்ணிக்கிறேன். ஓகே, பை பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.